ஹை வியூஸ் வெல்கம் டு தாதா சிக்கர். நான் உங்க தாதா. அது நம்ம வளர்க்குற பெப்பர் கோழிங்களே நோய் வராம எப்படின்னு பராமரிக்கிறது. நிறைய கோழிங்க சீக்கு வந்துச்சுன்னா அப்படியே வாஷ் அவுட்டா கும்பலா போயிடுதுண்ணே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நோய் வந்துச்சுன்னா நம்ம காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? வரதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது முன்னெச்சரிக்கை அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை தான். ஏன்னா வளர்க்குற கோழி எல்லாமே உருவாகணும், எல்லாமே ஆளாகணும், எல்லாமே களமா இருக்கணும், எல்லாமே வந்து நல்லா இருக்கணும். இதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அவங்களுக்கு மற்றவங்க தான் வந்து கெட்டமா இருக்கும். அவங்க கோழி எதுவுமே கோழி எதுவுமே. அதுக்கு ஒரு நண்பனா வந்து இந்த சீக் வந்து அவங்களுக்கு துணையாகி இருக்கக்கூடியவே காலி பண்ணிடுது. கடைசியா நினைக்கிறவங்க கோழி காலி பண்ணுது. ஓகே. அதனால ஒரு நோயே வரக்கூடாது. நோய் வராம இருக்கிறத நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா நோய்ன்றது நம்ம உருவாக்குறது கிடையாது. எவனோ ஒருத்தவன் இந்த கோழி சேவல்களை வச்சு வளர்த்து ஆளாக்கி விற்கிறவங்களுடைய பொழப்புல மண்ணை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு சில வியாதிகளை உருவாக்கி அவன் பரப்பி அவனுடைய மருந்து மாத்திரங்களை வித்து காசாக்கணும்னு நினைச்சு செய்யற விஷயம் தான் வந்து இந்த சீக்கு. இது மட்டும் இல்லாம சீசன்ல வரும் இந்த மாதிரி நாள் வெயில் நாள்ல வந்து நார்மலா ஒரு சில சீக்கலாம் வரும். வெள்ளக்கட்டு வரும், சளி வரும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த கை கால் இழுத்து போறது அந்த மாதிரிலாம் வரும். அது வந்து இயற்கையா வருது. இருந்தாலும் முயற்சி நம்ம நான் சொல்ல சில விஷயங்களை வந்து நீங்க தேவைன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுவே அதுவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா சீக்கு வந்துச்சு, ஏதோ நோய் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா தேவையான விஷயம் வந்து செஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அதாவது சின்ன சின்ன விடையில இருந்து சொல்றோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா? ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து 0ல இருந்து சொல்லும்போது, இப்போ உதாரணத்துக்கு இப்ப யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு 5, 10 விடை சின்ன சின்ன விடைகள் வாங்கி வளர்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த விடைகள வந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் அவர் இந்த எதுவுமே வந்து ஊசி போட முடியாது. ஏன்னா தாங்காது. சொட்டு மருந்து தான் போடணும். இந்த சொட்டு மருந்து போடணும்னா கூட என்ன பண்ணணும்? ஏதாச்சும் கடையில வாங்கிட்டு வந்து மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் தெரியும் இதெல்லாம் இருக்கா, போதா, வருதா அப்படின்ட்டு. அதைக்கும் தாண்டி இயற்கையிலேயே வந்து என்னன்னாக்கா, நம்ம பழங்காலத்துல இருந்து வாழையடி வாழையா, பரம்பரை பரம்பரையா நம்ம பராமரிச்சுட்டு வர ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவம் தான் வந்து பெஸ்ட். இயற்கை மருத்துவத்துல சைட் எஃபெக்ட் கிடையாது. வியாதி இருந்தா குணமாகும், இல்லைன்னா ஒன்றாகும், நார்மலா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னு சொன்னாக்கா, இந்த கோழி குஞ்சுகளே நீங்க வளர்த்துருச்சுன்னா, அதாவது இப்போ ஒரு மாசம் கோழி குஞ்சு இருக்கு, இல்ல பொரிச்ச கோழி குஞ்சு இருக்கு. பொரிச்சு முட்டையில இருந்து பொரிச்சு அந்த 1 நாள் 2 நாள் தாயோடவே இருந்துட்டு அப்புறமா நீங்க வெளியில எடுத்து வரும்போது அது என்ன பண்ணும்? மஞ்சள் இருக்கு இல்லையா? மஞ்சள் தண்ணி மஞ்சள் வந்து தண்ணியில ரொம்ப அதிகமா மஞ்சள போட்டு கரைக்காம ஒரு ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் வச்சு ஒரு 2, 3 இடத்துல சின்ன சின்ன தட்டுல வச்சுட்டீங்கன்னா அந்த கோழி குஞ்சுக்கு அந்த தண்ணி குடிக்கும். அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். அதுவே வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆச்சா. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற இந்த வெள்ளம் இருக்கு இல்லையா? கருப்பட்டிய தண்ணியில கலந்து வச்சீங்கன்னா, கோழி குஞ்சுக்கு நல்ல ஒரு ஊட்டமா, உற்சாகமா, நல்ல ஒரு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அப்ப இது வந்து நீங்க இந்த ஒரு 1 மாசம் வரைக்கும் இந்த மாரி பண்ணுவீங்க. இந்த 1 மாசம் தாண்டிச்சுன்னா கோழி குஞ்சு வந்து கொஞ்சம் ரெக்க வாலெல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சுரும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா வரும். அந்த மாரி ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, நார்மலா அதாவது உங்க உங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற சில பல செடிகள்லாம் இருக்கு. அதுல முக்கியமான செடி என்னன்னா, வெத்தல இருக்கு இல்லையா? அந்த வெத்தலையும், துளசி இலை இருக்கு இல்லையா? துளசி இலை, மல்லி இலை. இந்த 3 இலை மட்டுமே எதையாச்சும் அம்மிலயோ, மிக்ஸிலயோ போட்டு நல்லா அரைச்சுட்டு, அத தண்ணீல கலந்து நீங்க வச்சீங்கன்னா, அது வந்து குடிக்கும். குடிச்சுனாக்கா அது வந்து வயிறு சுத்தமாகும். உடம்புக்கும் ஆரோக்கியம் இருக்கும். இதனால வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாகும். இந்த ஒரு 3 விஷயம் நீங்க பண்ணீங்கன்னாக்கா, இந்த அதாவது ஒரு 2 1/2 மாசம் வரைக்கும், 3 மாசம் வரைக்கும் இந்த சில விஷயங்கள் பண்ணாலே, ஆட்டோமேட்டிக்கா விதைங்க வந்து ஓரளவுக்கு இந்த சீக்கு வராம இருக்கும்போது வளர்க்கறதுக்கு சொல்லி ஒரு ஒரு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, கரெக்ட்டா அந்த 3 மாசம் முடிஞ்சிருச்சுனாலே கோழி நீங்க பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா புதுசு புதுசு நல்லா முடி ரெக்கவெல்லாம் வந்து பறந்து அதாவது எங்கேயாச்சும் கட்ட மேல, செவுத்து மேல அப்படி பறந்து ஏறுற அளவுக்கு ஒரு சில ஓரளவுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்துரும். அந்த மாரி அதாவது அதோடைய உடம்பு வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஆயிடும். கொஞ்சம் சதபத்தமா இருந்துச்சுன்னா, அந்த நேரத்துல நீங்க வந்து அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் மருந்து போடலாம். அந்த அந்த வயசு தான் வந்து மருந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நேரத்துல மெடிக்கல்ல போயிட்டு டெராமைசின் வேற ஒண்ணும் இல்ல. டெராமைசின் மட்டும் வாங்கி, அத வந்து தண்ணீல கலந்து வைங்க. அது வந்து உங்க கோழிகளுக்கு ஆன்டிபயோட்டிக். வருமுன் காப்போம்ன்ற மாரி மாரி வச்சு. இன்னொன்னு என்னன்னாக்கா, இந்த 3 மாசம் தாண்டுன கோழிங்களுக்கு இந்த கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா? கொட்டைப்பாக்க அதாவது சீவல் பாக்கு. கொட்டைப்பாக்க தான் அது சீவி குடுப்பாங்க. அது சீவல் பாக்கு. அந்த சீவல் பாக்கு வாங்கிட்டு வந்து நைட்டுக்கு சாயங்காலத்துக்கு நீங்க தண்ணீல போட்டு ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில கோழி குஞ்சுலாம் தொறந்து விடுவோம் இல்லையா? அந்த நேரத்துல மறுநாள் காலையில அந்த கோழிங்களுக்கு அப்படியே குடிக்கிறதுக்கு தண்ணி வைங்க. இத வச்சாலே வந்து என்ன ஆகும்னாக்கா, வயித்துக்குள்ள இருக்கிற அந்த புழு, பூச்சி எல்லாமே வந்து இந்த தண்ணி உள்ள போன உடனே அவங்களுக்கு என்ன பண்ணும்னா, இனிப்பு இருக்காது, புளிப்பும் இருக்காது, துவர்ப்பு இருக்காது. துவர்ப்பு வந்து புழு பூச்சிகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். துவர்ப்பு, கசப்பு, இந்த புளிப்பு இதெல்லாம் வந்து புழு பூச்சிகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அப்போ நீங்க அத குடுத்தீங்கன்னா, அத சாப்பிடுற கோழி குஞ்சுகளுடைய வயித்துல இருக்கிற புழு, பூச்சி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பஞ்சா பறந்து, ஐயோ! இது போல தாக்கு பிடிக்கிறதா எப்பா நான் ஓடிட்டு வெளியில வந்து வந்துருவாங்க. இது என்ன முக்கியமான விஷயம்னாக்கா, இத நீங்க காலையில குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து கண் குளிர பார்க்கலாம். எந்த கோழி வயித்துல இருந்து புழு, பூச்சி வருது இல்லன்ட்டு. ஆனா, இத கரெக்ட்டா வந்து நீங்க சாயங்காலம் கோழி அடைக்கும்போது தீனி வைக்காம இந்த தண்ணி மட்டும் வச்சு,
அதை வயிறு ஃபுல்லா குடிக்க வச்சு அப்புறமா கூண்டில் அடிச்சிங்கன்னா நைட்டோட நைட்டா இருக்கிற புழுலாம் வெளியில வந்து மண்ணோட மண்ணா கலந்து அப்போ வந்து இந்த கோழி வந்து மறுபடியும் அந்த புழு பூச்சி எடுத்து சாப்பிடாம அதனாலதான் வந்து நைட்டு கொடுக்கணும் முதல்ல கொடுத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் எந்த கோழிக்கு எதுல இருந்து பூச்சி வருது வரலையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணாச்சு. இப்போ நிறைய பேர் வந்து இந்த புழு பூச்சிகளுக்கு வந்து மெடிக்கல் வந்து மருந்துலாம் வாங்கிட்டு அது நிறைய சைட் எஃபெக்ட்லாம் வரும். மருந்து சாப்பிடும் உள்ள இருக்கிற பூச்சிலாம் வெளியில வந்துடும். ஆனா அதனால கொஞ்சம் கொஞ்சமா லிவர் பாதிப்பு வருது, சுக்கா நோய் வருது, ஒரு மாதிரி கொஞ்சம் மாதிரி வருது, கொஞ்ச நாள் அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறமா இருக்கிற இடமே இல்லாம போய் சேர்ந்து அப்ப நமக்கு வந்து தெரியறதில்ல எதுக்கு வந்திருக்கு என்னன்ட்டு இதுதான் ரீசன். அப்ப இந்த கொட்டைப்பாக்குன்றது வந்து இயற்கையான மருத்துவம் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கோழிகளுக்கு இந்த பூச்சி போனாலே சில நோய் வராம இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் முக்கியமான வேலையா இருந்துச்சுன்னா இதையும் தாண்டி நீங்க அடுத்து எதுவும் செய்யணும்னாக்கா இந்த பகல் நேரத்திலேயே அதாவது சில கோழி அதாவது மனுஷனா இருந்தாலும் கோழி ஆடுமாடா இருந்தாலும் வயிறு சுத்தமா இருந்தாலே அதிகபட்சம் வியாதி வர்றது நம்ம வந்து தடுக்க முடியும். அதனால வந்து நம்ம கோழிங்க இருந்தாலும் வந்து வயிற்று சுத்தமா வச்சுக்கணும். வயிற்று சுத்தமா வச்சுக்கணும்னா நீங்க எப்படி பண்ணணும்னாக்கா ஒரு நாள் அது என்னைக்கா இருந்தாலும் சரி ஒரு நாள் வந்து நீங்க தீனி வைக்காதீங்க வெறும் தண்ணி மட்டும் வைங்க தண்ணி மட்டும் குடிக்க குடிக்க ஆட்டோமேட்டிக்கா உள்ள அழுக்கெல்லாம் கிளியர் ஆயிடும். சிம்பிள் வேலை ஓகேவா நீங்க அதை குடிச்சு கழுவ வேண்டாம் காய வைக்க வேண்டாம் புழிய வேண்டாம் எதுவுமே பண்ணணும் சிம்பிள் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சின்ன வெங்காயம் இல்லையா சின்ன வெங்காயம் இந்த விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் சின்ன வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா அறுத்து வச்சுக்கிட்டு அதுல இந்த விளக்கெண்ணெய் தேவையான அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிற கொடிகள்லாம் வச்சுக்கினாக்கா வயிற்று உள்ள இருக்கிற அழுக்கு புழு பூச்சி இதெல்லாமே வந்து வெளில வரும். ஒரே வீடியோல எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. தேவைப்படுற பார்த்து ஃபுல்லா பார்த்துட்டு எல்லா விஷயமும் ஒரே வீடியோல வச்சு வச்சுக்கோங்க பரவாயில்ல பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வந்து விஷயம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேவா. அதே மாதிரி இந்த வயிற்று புழு எல்லாம் நீக்கினாலே வந்து முக்கால்வாசி நோய் வந்து வராது. நீங்க என்ன பண்ணணும் இந்த 3 மாசம் அதாவது கரெக்டா 45 நாள் இல்லைன்னா 60 நாளைக்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து ஆன்டிபயோட்டிக் ஊசி வந்து போடணும். அப்பதான் வந்து நீங்க இந்த ஆர்பி அதாவது ராணி கட்டுன்னு சொல்லக்கூடிய மருந்து வாங்கி 1/2 ml சின்ன வெடியா இருந்தா 1/2 ml கம்மியாகும். பெரிய வெடியா இருந்தா 1/2 ml அதாவது அதுக்கு அதுலயே இருக்கும் அந்த தண்ணிலாம் இருக்கும். அது கலந்து 1/2 ml ரெக்கை உள்ளாத போற மாதிரி இங்க இந்த பக்கம் போட்டா அந்த பக்கம் பீச்சு அடிக்கிற மாதிரி கிடையாது. உள்ளுக்குள்ள போற மாதிரி வந்து நீங்க போட்டீங்கன்னா உங்க கோழிகளை நீங்க ஓரளவுக்கு காப்பாற்றலாம். இப்போ எல்லாருக்கும் வந்து பிசி வேலை இருக்கு வேலை இல்லை எவ்வளோன்னு அலையணும் காலைல போனா சாயங்காலம் வருவாங்க ஏன் போறோம்னு தெரியாது எதுக்கு போறோம்னு தெரியாது ஏதோ போகணுன்ற விஷயத்துக்கு அப்படியே போய் சுற்றிட்டு திரும்பி சாயங்காலம் வரும்போது இந்த கோழிகளுக்கு தீனி வண்டி போட்டு அப்படியே மூட்டு போடும். அந்த மாதிரி இருக்கும்போது காப்பாற்ற முடியும். ஒரு சில ஒரு பொருளை வந்து வளர்க்குறோம் அதை மெயின்டைன் பண்றோம் நமக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம வந்து பாதுகாக்கணும். அப்பதான் அது நம்மள வந்து பார்க்கணும். அதனால நமக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தோம்னா அதுல நம்ம வந்து நல்லபடியா பாதுகாத்து வச்சுக்கலாம். அதனால நமக்கு பெரும் புகழும் காசு போன எல்லாமே கொட்ட போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னாக்கா சீக்கு வந்து எல்லாமே செத்து போனது போய் நீங்க கூட போய் ரோட்ல எங்கேயாச்சும் ஓரமா கோழி நோண்டி கூட்டி அதனால வளர்க்கும் போது இந்த சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது இந்த முக்கியமான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ண நம்ம ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் ஓகேவா. தட்டு வச்சாக்கா தட்டுல சோறு போடணும் சோறு போட்டா எப்படி சாப்பிடணும்னு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கே தெரியும் பசி வந்தாக்கா அங்கேயும் சாப்பிட மாட்டேங்குது. அதனால நீங்க வந்து கோழிங்களை கோழி குஞ்சுல இருந்து பராமரிக்கிற முறை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற கோழிகளை அதிகபட்சம் அதாவது நோயே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. நோய் வந்துச்சுன்னா எதுவுமே சாவாதுன்னு சொல்ல மாட்டேன். வரதான் செய்யும் சாவதான் செய்யும். அதை பராமரிக்கிற விதத்துல நீங்க வந்து காப்பாற்று புரியுங்களா. இல்லைன்னாக்கா தேவையில்லாத சீக்கு வரும் சேர்த்துரும். இப்பெல்லாம் வந்து இப்ப எங்கிட்டே நானே வந்து நிறைய வைத்தியம் வச்சிருக்கேன் நிறைய கோழி வச்சிருக்கேன். இருந்தாலும் சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஒரு கோழி வச்சுக்கலாம் ரொம்ப டாப் லைன்றாங்க அந்த மாதிரி டாப் லைன் அதை விட பெஸ்ட் லைன் அப்படின்றது இருக்கிறது கஷ்டம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு பொருள் பார்க்கறதுக்கும் சரி கலருக்கும் சரி ரொம்ப அருமையான அழகான சிறப்பான பொருள் வச்சுக்கிறாங்க. கோழி குஞ்சுகளோட இருந்தது. திடீர்னு காலையில பார்க்கும்போது 2 கால ரெக்கை இழுத்து அப்படி உட்காந்துச்சு. ஒரு ஒரு 2 மணி நேரமா அதை பார்த்து இந்த மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வீடியோ வருது. அதுக்கப்புறமா நம்ம அதை மருந்து சொல்லி அந்த மருந்துக்கு வாங்குறதுக்கு போவோம் பார்த்தீங்களா அந்த கிளம்புற அந்த கேப்லயே வந்து அந்த கோழி வந்து இது எதாவது கடிச்சுதா இல்ல ஏதாவது சீக்காச்சா இல்ல என்ன ஃபால்ட் ஆச்சு எதுவுமே தெரியாது நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய சீக்கு வரும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நின்று இப்பதான் நான் பார்த்தேன் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துட்டு சேர்த்து போச்சுக்கணும் அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ வருமுன் காப்புன்றது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணோம்னாங்க நம்ம கிட்ட இருக்க கோழிங்க சேவலுங்க இருந்தாலும் நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருமே கோழி சேவலுங்க வளர்க்குற முக்காவாசி பேர் அதாவது 98 பேர் வந்து கோழி வளர்த்தா விற்கலாம் வித்தா காசு வரும் சேவலுங்க களத்துக்கு போவோம் போனா பேர் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து எல்லாருமே வளர்க்கணும். ஏன்னா நம்மளாம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல கோழி சேவலை விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல தான் நம்ம நிறைய கோழி வளர்த்து நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய பேர் கொண்டு போய் எல்லாத்தையும் செத்து போச்சு சாப்பிட்டு சொல்லிட்டு அவன் வித்து காசாக்கி அவன் வந்து வசதியோட போயிட்டு அனுப்பிச்சுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பதான் வந்து நம்ம பெரிய எதுக்கு நம்ம ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயா கொடுக்கறதே கிடையாது. இருக்கா 10 இருக்கா நம்மகிட்டே இருக்கும்
10 நமக்கு ஏதாவது அதிகமா இருக்கா? ஓகேப்பா வேணுமா எடுத்துப்போம். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. மத்தபடி இந்த ஃப்ரீயா குடுக்கறது, சப்ளை குடுக்கறது இந்த மாரிலாம் போயிட்டு, போயிட்டு நெறைய இடங்கள்ல நெறைய மைனஸ் தான் இருக்கு. நன்மை வந்து ரொம்ப கம்மி. கெடுதலும், தீமை தான் அதிகமா இருக்கும். ஏன்னா என்னால வாழ்ந்தவன் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அது நெறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு நீங்களும் பண்ணாதீங்க. பண்ணாம வச்சுக்கங்க. சும்மா வந்து யாருக்குமே சும்மா குடுத்தீங்கன்னா, இந்த காலம்லாம் போயிடுச்சு. இந்த காலம்லாம் சும்மா குடுத்தான்னா, சுண்ணாம்பு தடவி அடிக்கிறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துங்க. ஓகே. பாய் பாய். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போட்டு வரேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய். நான் உங்க தாதா பாய்.